வணக்கம். திருப்பதி கருவறையில ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ஒரு ஸ்பெஷலான பூஜையை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் 108 தங்க தாமர மலர்களால பெருமாளுக்கு செய்யப்படுற அர்ச்சனை. வாங்க, இந்த பூஜையோட சிறப்புகளையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆச்சரியமான கதையையும் விரிவா பார்க்கலாம். இந்த சிறப்பு பூஜையோட பேர் அஷ்டதள பாத பத்மாராதனை. பேர் கொஞ்சம் பெருசா இருக்கேன்னு நினைக்காதீங்க. அர்த்தம் ரொம்ப சிம்பிள். அஷ்டதளம்னா 8 இதழ்கள், பாத பத்மம்னா தாமரை போன்ற திருவடிகள். சோ 8 இதழ்கள் கொண்ட தங்க தாமரை மலர்களை வச்சு பெருமாளோட திருவடிகளுக்கு பண்ற பூஜை தான் இது. இந்த பூஜையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நம்பர் தான், 108. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 108ன்றது எவ்வளவு ஒரு புனிதமான எண்ணு. ஒவ்வொரு வாரமும் கரெக்டா 108 தங்க தாமரை மலர்கள் பெருமாளோட பாதத்துல சமர்ப்பிக்கப்படுது. சரி, ஆனா இவ்ளோ விலை மதிப்பான இந்த 108 தங்க மலர்களும் கோயிலுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதோட பின்னாடி கதை இருக்கே, அது உண்மையிலே உங்களை ஆச்சரியப்படுத்தும். இது மதத்தை எல்லாம் தாண்டிய ஒரு அழகான பக்திக்கு மிகச்சிறந்த உதாரணம். ஆமாங்க, நீங்க பாக்குறது நிஜம்தான். இந்த 108 தங்கத்தாமரைகளையும் நன்கொடையா கொடுத்தது ஒரு முஸ்லிம் பக்தர். இதை விட ஒரு மத நல்லிணக்கத்துக்கு அழகான உதாரணம் இருக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு பக்தியோட பரிசு இது. சரி, இந்த மலர்களோட ஆச்சரியமான கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த 30 நிமிஷ பூஜையில என்னதான் நடக்குதுன்னு உள்ள போய் பார்க்கலாமா? இந்த பூஜை நடக்கிறத பார்க்கறதே ஒரு தியானம் மாதிரி இருக்கும் தெரியுமா? அர்ச்சகர்கள் பெருமாளோட ஒவ்வொரு திருநாமமா சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு தங்கத்தாமரை மலரை எடுத்து பெருமாளோட பாதத்துல வைப்பாங்க. 1, 2, 3 அப்படியே 108 தடவை. அந்த ரிதம் இருக்கே, அது ரொம்ப அழகா இருக்கும். கடைசியா கற்பூர ஆரத்தியோட இந்த சேவை நிறைவடையும். இந்த தெய்வீகமான பூஜையை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை காலையில மட்டும்தான் இந்த சேவை நடக்கும். ஓகே, செவ்வாய்க்கிழமைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுல நாம எப்படி கலந்துக்கிறது, அதுக்கான வழிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இதுல கலந்துக்கிறதுக்கு 2 வழிதாங்க இருக்கு. நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல குலுக்கல் முறையில தான் டிக்கெட் கிடைக்கும். இதுதான் மெயின் வழி. 2வது, ரொம்ப பெரிய விஐபிகளுக்கு பரிந்துரை கடிதம் மூலமா இடம் கிடைக்கும். முக்கியமா கவனிங்க, இந்த சேவைக்கு ஆஃப்லைன்ல குலுக்கல் கிடையாது. சரி, உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு குலுக்கல டிக்கெட் கிடைச்சிடுச்சுன்னா அதோட விலை 1250 ரூபாய். இந்த ஒரு டிக்கெட்டுக்கு 2 பேர் போகலாம். சோ கணவன் மனைவியாவோ இல்லனா உங்க குடும்பத்துல ஒருத்தரோடையோ போகலாம். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கங்க. உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிடுச்சு, நீங்க திருமலைக்கு போயிட்டீங்க. அந்த பூஜை நாள் அன்னைக்கு உங்க அனுபவம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. 1. ரிப்போர்ட்டிங் டைம். டிக்கெட்ல செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா டைம் அப்பப்ப மாறும். பொதுவா காலையில 6லேருந்து 8 மணிக்குள்ள இருக்கும். 2வது, வைகுண்டம் கியூ 1 வழியா தான் உள்ள போகணும். 3வது, ட்ரெஸ் கோட். இது ரொம்ப முக்கியம். பாரம்பரிய உடை தான் போடணும். ஆண்கள் மேல் சட்டை போடக்கூடாது. கடைசியா, நாம சீக்கிரம் போனா நல்ல சீட் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. சீட் எல்லாமே முன்னாடியே ஒதுக்கீடு செஞ்சிருவாங்க. அப்போ சீட் எப்படி ஒதுக்குறாங்கன்னு கேக்குறீங்களா? அது நீங்க எப்படி டிக்கெட் வாங்குனீங்கன்றத பொறுத்து இருக்கு. கருவறைக்கு ரொம்ப பக்கத்துல புரோட்டோகால் விஐபிகள், அவங்களுக்கு அடுத்து பரிந்துரை கடிதம் மூலமா வந்தவங்க, அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் கொடுக்கல ஜெயிச்ச நம்மள மாதிரி பக்தர்கள். இப்படி ஒரு வரிசை முறை இருக்கு. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு அழகான விஷயம் நடக்கும். டிக்கெட் புக் பண்ணினவங்களுக்கு பெருமாளோட ஆசீர்வாதமா ஒரு சின்ன பரிசு கொடுப்பாங்க. பெண்களுக்கு ரவிக்கை துணியும் ஆண்களுக்கு உத்தரியம், அதாவது மேல் துண்டும் கொடுப்பாங்க. சரி, அந்த 30 நிமிஷ பூஜையும் முடிஞ்சிடுச்சு. ஆனா உங்க அனுபவம் முடிஞ்சிடல. இதுக்கப்புறம் தான் முக்கியமான கட்டமே இருக்கு. இதுதான் இந்த சேவையோட உச்சக்கட்டம். பூஜை முடிஞ்சதும் பக்தர்களை கருவறையோட வாசல் வரைக்கும் போக அனுமதிப்பாங்க. அப்போ பெருமாளோட திருவடியில அந்த 108 தங்க தாமரை மலர்களும் அலங்கரிச்சிருக்கிறத நம்ம கண்ணால ரொம்ப பக்கத்திலிருந்து பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். அந்த ஒரு நிமிஷம் உண்மையிலேயே வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அந்த அற்புதமான தரிசனம் முடிஞ்சு வெளியே வரும்போது நமக்கு பிரசாதமும் காத்துக்கிட்டு இருக்கும். முதல்ல சடாரி ஆசிர்வாதம், அப்புறம் சுட சுட சர்க்கரை பொங்கல், கூடவே திருப்பதி ஸ்பெஷல் லட்டு. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு மனசு நிறைஞ்சுதான் வெளியே வருவோம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒரு சாதாரண பூ, அதுவே தங்கமா இருந்தாலும் சரி, அத விலை மதிக்க முடியாத ஒண்ணா மாத்துறது எது? அந்த பொருளோட மதிப்பா, இல்ல அத கொடுக்கற அந்த தூய்மையான பக்தியா? யோசிச்சு பாருங்க.